ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி சனிக்கிழமை என்னென்ன சமைச்சோன்னு பார்க்கலாம். லேட்டாக தான் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு, நெய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், பாசிப்பருப்பு பாயசம், கத்திரிக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய் ஃப்ரை, முட்டைக்கோஸ், பருப்பு நெய், உளுத்த வடை, கடலை வடை, அவரைக்காய் பொரியல், முருங்கீரை பொரியல், வாழைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், சாதம், அப்பளம். இவ்வளவும் சமைச்சி வச்சுருக்கு. 15 ஐட்டம் சமைச்சிருக்கேன். இப்போ இலை போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்குறோம். இலை வந்து பார்த்திங்கன்னா பொரியலெல்லாம் இந்த சைடு இருக்கணும். என்னோடய சிஸ்டருக்கு வைக்க தெரியாததுனால எல்லாமே மாற்றி வச்சிருச்சு. சரி, அதை மாற்றி வச்சதை எடுத்து இந்தாண்ட வைக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு எல்லா சனிக்கிழமையும் நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அது எங்கள் வீட்டுக்காரோட பழக்கம். அதனால் அதுவுமே மேலே கொண்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு. பசங்க நாங்களும் போகிறோன்ட்டு கூடயே போயிட்டாங்க. மேலே காக்காவுக்கும் வச்சுட்டு வந்துட்டாங்க. கீழே வந்த உடனே இது தீர்த்தம் கொடுத்து துளசியும் கொடுத்தாங்க. எல்லாருமே வாங்கி கையிலே வச்சுக்கிட்டு இருந்தோம். குட்டி பையன் மட்டும் வாயில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருந்தான். கோவிந்தா சொல்லிட்டு தாண்டா சாப்பிட்ணுன்னு சொல்லி நிற்க வச்சுருந்தோம். எல்லாருமே தீர்த்தம் வாங்கியாச்சு. கோவிந்தா சொல்லிவிட்டு இப்போ சாப்பாடு பிரசாதம் கொடுக்க சொன்னது. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் தாத்தா இந்த மாதிரி தான் செய்வார். எல்லா இலையிலேருந்தும் சாப்பாடு எடுத்து பிசைஞ்சு ஒரு ஒரு உருண்டை கொடுப்பாரு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இது நானாக பிடிவாதம் பிடிச்சி எல்லா சனிக்கிழமையும் நான் செய்ய வைப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுனால அதனால் அவர் எல்லாமே எடுத்து பிசைஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு உருண்டை கொடுப்பாங்க. இது தாத்தா கையில் வாங்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை இப்படி செய்யக்கூடாதுன்னாலும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் செய்வோம் அந்த மாதிரி. இப்பயும் செய்வோம், பொங்கல் படைக்கும் போதும் செய்வோம். எல்லாருமே வாங்கிட்டு மறுபடியும் கோவிந்தா சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸு, அக்கப்பக்கம் வீட்டுக்காரங்க, எங்கள் சிஸ்டரோட ஃபேமிலியோடு நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமை முடிச்சுட்டு வெளியில்